கிருஷ்ணகிரி அருகே நாகவனத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு நாகம்மன் திருக்கோவில் 18ஆம் ஆண்டு பாலாபிஷேக விழாவில் 52 கிராம மக்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னதக்கேப்பள்ளி நாகவனத்தில் எழுந்தருளி உள்ள நாகம்மன் திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டு நாக சதுர்த்தியை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் முன்னதாக ஸ்ரீ நாகம்மா திருக்கோவில் நிர்வாகிகளான திருமதி வள்ளியம்மாள் சென்றாயன், பூசாரி ரோணசாமி, சோமசுந்தரம், ஐயர் வீமன் ஆகியோர் தலைமையில் சின்னதக்கேப்பள்ளி கிராமத்திலிருந்து பெண்கள் பால்குடங்களுடன் ஊர்வலமாக மாளக்குப்பம் வழியாக நாகவனம் கோவிலுக்கு பம்பை வாத்தியங்கள் முழங்க அம்மன் வேடமிட்டு ஒயிலாட்டம் மயிலாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் இயற்கை அழகுடன் மிக பிரம்மாண்டமான நிலையில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிலையில் நாகம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் சின்னதக்கப்பள்ளி, மாளக்குப்பம், பெரியதக்கப்பள்ளி, போத்துநாயனப்பள்ளி, பெரியகோட்டப்பள்ளி, கள்ளியூர், கம்பப்பள்ளி, ஒண்டியூர், மேல்கரடிக்குறி, கீழ்கரடிக்குறி, கே. பூசாமிப்பட்டி உள்ளிட்ட 52 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டு உலக நலன் வேண்டியும், மழை வேண்டியும், உலக மக்கள் யாவரும் நோய் நொடிகளின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டியும் பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்த விழாவைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.